ஹலோ மாணவ கண்மணிகளே, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன பாடம் நடத்த போகிறேன் அப்படின்னா, 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 2ஆம் பருவம் இயல் 1 பண்டைய அகழ்வாராய்ச்சி. இந்த தலைப்பிலேயே நம்மளுக்கு புரிஞ்சிடும். பண்டைய அப்படின்னா முற்காலத்தில், பழங்காலத்தில் என்ன நடந்துச்சு, எப்படி இருந்தாங்க, அதனுடைய நிகழ்வுகள்லாம் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது தான் பண்டைய அகழ்வாராய்ச்சி. இதில் இன்றைய நிகழ்வு நாளைய வரலாறு. இன்றைக்கி நடக்கிறது ஒரு சமுதாயத்திலையோ நாட்டிலையோ வேர்ல்டு லெவல்லையோ நடக்கிறது அடுத்த நாள், அடுத்த வருஷம், 5 வருஷம் கழிச்சு அதை தான் ஒரு வரலாற்று நிகழ்வாக நம்ம சித்தரிக்கிறாங்க. இப்போ இன்றைக்குள்ள நம்ம பாடத்தில் பண்டைய அகழ்வாராய்ச்சி, பழங்காலத்தில் பூமிக்கு அடியில் புதையுண்ட நிகழ்வுகளையெல்லாம் ஆராய்ச்சி செய்து அது எப்போ நடந்துச்சு, எந்த காலத்தில் நடந்துச்சு, எந்த காலகட்டத்தில் நடந்துச்சு, அது எப்படி நடந்துச்சு, அப்போ என்னென்ன பொருள்கள்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத, பூமிக்கு அடியில் புதைஞ்சிருக்கிறத தோண்டி எடுத்து அதை அகழ்வாராய்ச்சி செய்கிறது தான், ஆராய்ச்சி செய்கிறது தான் அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அகழ்வாராய்ச்சி என்பது பூமிக்கடியில் புதையுண்ட பொருள்களை தோண்டி எடுத்து ஆராய்வது. பூமிக்கடியில் தோண்டும்போது மண்பானைகள் வருது, சில இடங்களில் சிலைகள், சாமி சிலைகள் கிடைக்குது, மண் சிலைகள் கிடைக்குது, அடுத்து வெண்கல சிலைகள் கிடைக்குது. அந்த காலத்தில் பயன்படுத்தின அரசர்கள் மாளிகைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தங்க காயின் கூட சுவரில் ஒரு பாத்திரத்தில் மண்பானையில் வச்சுருப்பாங்களாம், சுவரில் வச்சுருப்பாங்க. அவங்க அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த பையன் அரச பரம்பரைகளை சொல்லாமல் சில நேரம் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சுவரை இடிக்கும்போது, அந்த கட்டடம் பழமையாக இருக்கும்ல, அந்த கட்டடத்தை இடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தங்க காசு அதில் இருக்குமா. நான்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதுபோல் அந்த மாதிரி நிகழ்வுகளில் தான் அதை ஆராய்ச்சி செய்கிறதுக்கு பேர் தான் அகழ்வாராய்ச்சி. அகழ்வாராய்ச்சி என்பது பூமியில் புதையுண்ட பொருள்களை தோண்டி எடுத்து ஆராய்வது. இதை எல்லாரும் செய்ய மாட்டாங்க. அதுக்குன்னு சில நபர்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்க தான் அதை செஞ்சு அதை லேபில் கொண்டு போய் அந்த பொருள்களையெல்லாம், அது எந்த காலத்தில், எந்த வருஷத்தில், அந்த லேபில் கொண்டு போய் அந்த பொருள்களை வச்சு நம்ம இது பண்ணால் டைமிங் மிஷின் வச்சு கண்டுபிடிச்சிடறாங்க. எந்த நூற்றாண்டில் இதை பயன்படுத்தியிருக்காங்க, இதன் மூலம் எங்கேருந்தெல்லாம் வாணிகம் செஞ்சுருக்காங்க, வியாபாரம் செஞ்சுருக்காங்க, ரோம நாட்டுக்கு, ரோமாபுரிக்கு செஞ்சுருக்காங்களா, வேறு எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் இந்த பொருள்களை ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த அகழ்வாராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியாளர்கள் மூலம் அவங்க அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால அதை ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பாடத்தில் நம்மளுக்கு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்வதன் நோக்கம் என்ன அப்படின்னா, அகழ்வாராய்ச்சி பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து தொல்பொருள் ஆய்வாளர்கள் பற்றி தெரிந்துக்கிறீங்க. அடுத்து தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல தொல்லியல் ஆய்வு களங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் அறிஞ்சுக்கிற போகிறீங்க. ஓகேயா குட்டீஸ்? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செகண்ட் டேர்மில் உள்ள எல்லா பாடங்களையும் நான் தொடர்ச்சியாக போடுறேன். நீங்கள் கண்டு பயனடைங்க. பக்கத்தில் தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். இப்போ பூமிக்கு அடியில் புதைந்து கிடக்கும் ஆதாரங்களை கண்டெடுக்கிறாங்க. அந்த நம்ம புத்தகத்தில் பக்கம் 99 பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி அப்படின்னு போட்டு அந்த இடத்துல தோன்றது மாதிரி தோண்டி எடுத்தது, அந்த எலும்புக்கூடுகள்லாம் இருக்கா, எலும்புக்கூடுகள், கற்கருவிகள், மண்டை ஓடு அதெல்லாம் இருக்குது. இதை லேபில் கொண்டு போய்
ஆராய்ச்சி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பேர் தான் தொல்பொருள் ஆய்வாளர்கள். பக்கத்துலேயே அந்த படத்தில் இருக்காங்களா, அதை கொண்டு போய் லேபில் வச்சு அதுக்குள்ளே மிஷினில் வச்சு பார்ப்பாங்க. பார்க்கும்போது அந்த மண்டை ஓடு எந்த வருஷத்தில் அந்த மனுஷன் வாழ்ந்துருக்கான், எந்த நூற்றாண்டில் வாழ்ந்துருக்காங்க, அவங்க பயன்படுத்தியிருக்க கருவிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. இந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்படும் பொருள்களுக்கு பேர் தான் தொல் கைவினை பொருள்கள். நம்ம புத்தகத்தில் 100ஆம் பக்கத்தில் போட்டிருக்காங்க பாருங்கள். அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்படும் பொருள்கள் தான் தொல் கைவினை பொருள்கள் என அழைக்கப்படுகின்றன. தொல்பொருள் ஆய்வாளர்கள் அக்காலத்தில் மக்கள் எவ்விதம் வாழ்ந்தனர் என்பதை அவர்களின் வீடுகள், உடைகள், எலும்புகள் மற்றும் பிற பொருள்களை கொண்டு கூறுகின்றார்கள். அந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள்னால் யார் அப்படிங்கிறத நம்ம புத்தகத்தில் 101ஆம் பக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொல்பொருள் ஆய்வாளர்கள் பண்டைய மனிதர்களின் வரலாறு, அவர்கள் வாழ்ந்த இடங்கள் மற்றும் தொல் கைவினைப் பொருள்களை அகழ்வாராய்ச்சி மூலம் பகுப்பாய்வு செய்பவர்கள். அதை பகுத்து ஆராய்ஞ்சு அந்த ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு பேர் தான் தொல்பொருள் ஆய்வாளர்கள். இதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அகழ்வாராய்ச்சி நமக்கு பழங்காலத்தை பற்றி அறிய உதவுது. இந்த மாதிரி அவங்க தோண்டி எடுத்த பொருள்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க, மியூசியத்தில் கொண்டு வந்து பாதுகாக்கிறாங்க. இப்போ மியூசியம் அப்படின்னா இந்த தொல் கைவினைப் பொருள்களை எங்கே கொண்டு வந்து பாதுகாத்து மக்களுடைய பார்வைக்காக வைக்கிறாங்க அப்படின்னா மியூசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூசியம் அப்படின்னா என்னது, அருங்காட்சியகம். மியூசியம்னா என்னது, அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகத்தில் வந்து தான் பழங்கால அரசர்கள் பயன்படுத்தின பொருள்கள், அந்த முதுமக்கள் தாளிகள், பூமிக்கடியில் தோண்டி எடுக்கப்பட்ட கற்கருவிகள், இரும்பு கருவிகள், அரசர்கள் போருக்கு பயன்படுத்திய வாள், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க, மக்களுடைய பார்வைக்காக வைக்கிறாங்க, கண்ணாடி பேழைக்குள்ளே வைக்கிறாங்க. இப்போ மதுரையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமலை நாயக்கர் மஹாலில் வந்து அந்த ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. அடுத்து காந்தி அருங்காட்சியகம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதுபோல் ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு இடங்களில் மணிமண்டபம், நினைவு மண்டபங்களெல்லாம் இந்த மாதிரி பொருள்களையெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. இப்போ உலக அளவில் ஆர்வத்தை ஏற்படுத்திய சில அகழ்வாராய்ச்சிகளை பற்றி நம்மளுக்கு 101ஆம் பக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் இது வந்து பாருங்கள், எகிப்தில் உள்ள பிரமிடு. எகிப்தில் உள்ள பிரமிடுகள் பற்றி அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட போது அரசிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட சிறிய அளவிலான பிரமிடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த எகிப்தில் உள்ள பிரமிடு யாருக்காக வச்சுருக்காங்களாம், அந்த நாட்டில் உள்ள அரசிகளுக்காக. அரசிகள்னால் அரசருடைய மனைவி. மிக சிறப்பான வடிவமைப்பை கொண்ட மிகப்பெரிய கல்லறைகள் அரச குடும்பத்திற்காக கட்டப்பட்டுள்ளன என்பதனை தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர். இந்த பிரமிடு அப்படின்னாலே அது வந்து என்னவா, கல்லறை தான். அந்த இறந்த அரச பரம்பரைகளை அதில் வைப்பாங்களாம். அவங்கள வைக்கும்போது அவங்க பயன்படுத்தின பொருள்கள், அவங்க வீட்டில் இருந்த நாய், அவங்க உடைமைகள் எல்லாத்தையும் சேர்த்தே வச்சுருவாங்களாம்ப்பா. இதெல்லாம் வந்து நம்மளுக்கே வியப்பாக இருக்குது பாருங்கள். அந்த பிரமிடு அப்படின்னாலே கல்லறை. பிரமிடுனால என்னது, கல்லறை. பிரமிடுகளிலிருந்து கண்டறியப்பட்ட எலும்புக்கூடுகள் அக்கால மக்களின் சராசரி உயரம் மற்றும் வயது பற்றிய தகவல்களை நம்மளுக்கு கொடுக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால், டைமிங் மிஷின் சொன்னேன்ல, அவங்களோட எலும்புக்கூட அனுப்பிச்சாலே அது எந்த வருஷத்தில் வாழ்ந்துருக்காங்க, அவங்க எவ்வளோ உயரம், அவங்களுடைய வயது என்ன, எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எகிப்தில் உள்ள பிரமிடு வந்து உலக அதிசயத்தில் சொல்கிறாங்க. இந்த பிரமிடு வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் எகிப்தில் இருக்குது. அதில் எத்தனையோ பிரமிடுகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நல்லா தெரியக்கூடியது வந்து 3 தான் சொல்கிறாங்க. அது நைல் நதிக்கு அருகில் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அந்த பிக்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் போடுறேன். அது எத்தனை வருஷம் கட்டியிருக்காங்கன்னா 20 வருஷம் கட்டியிருக்காங்களாம். அதில் எத்தனையோ பேர் அந்த கட்டும்போது இறந்துட்டாங்களாம். இறந்தவங்களையெல்லாம் அதுக்கு பக்கத்துலேயே அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது பெரிய பெரிய பாறைகளை வச்சு கட்டி அந்த நம்ம பக்கத்தில் புஸ்தகத்துலேயே பாருங்கள் 101ஆம் பக்கம் பாருங்கள், அப்படியே கோபுரமாக போட்டிருக்காங்களா. அந்த இது எல்லாமே
பெரிய பெரிய பாறைகளை வச்சு கட்டி அதை பூசியிருக்காங்க. சுண்ணாம்பு கல் வச்சு பூசி பளபளன்னு இருந்துச்சான். அந்த இதை பிக்சர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நானும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி போடுறேன். ஆனால் எத்தனையோ இது வந்து இப்போ உடஞ்சி மணல் மேடுகள்லாம் மூடி அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஆனாலும் இப்போ இன்னமும் வந்து இருக்குது. அதை வந்து பாதுகாக்கிறாங்க. இந்த எகிப்து பிரமிடு வந்து ரொம்ப அதிசயமாக சொல்கிறாங்க. அது உள்ளே போனால் வெளியே வர்றதுக்கே முடியாது. அந்த காலத்திலேயே அப்படி வந்து அதை சிந்தித்து யோசித்து கட்டியிருக்காங்க. உள்ளே போனால் வெளியே வர்றதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆனால் பக்காவாக பாதையெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன தெரியும்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த எகிப்து பிரமிடை பற்றி. சரியா? அடுத்தது போகலாமா? சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது எப்போ இது பண்ணாங்க அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தோண்டப்பட்ட முதல் தொல்லியல் ஆய்வுக்களம். முதல்ல நம்ம முன்னோர்கள் பழங்கால மக்கள் வாழ்ந்த இடமே வந்து சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகத்தில் தான் நாகரிகங்கள் தோன்றுச்சு. ஆற்றங்கரைகளில் தான் நாகரிகங்கள் தோன்றுச்சு. அதனால் ஆற்றங்கரைகளை நாகரிகங்களின் தொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே சுட்ட செங்கற்களை அப்பயே வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள். சுட்ட செங்கற்கள். இந்த நகரம் நன்கு திட்டமிட்டு சரியான வடிகால் அமைப்புகளுடனும் கிணறுகளுடனும் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அப்பயே வந்து சாக்கடையெல்லாம் வச்சுருந்துருக்காங்க, கிணறுலாம் இருந்திருக்கு. அந்த சாக்கடையில் மூடி போட்டிருக்காங்க. மூடிய வடிகால்களுக்கு கழிவுநீரை வெளியேற்றும் வழி அமைக்கப்பட்டிருந்தது. மேம்படுத்தப்பட்ட தானிய களஞ்சியங்கள், தானியங்களையெல்லாம் சேகரித்து வச்சுருக்காங்க. பெரிய குளம் மற்றும் பாதுகாப்பு சுவர்லாம் இருந்திருக்கு. நகரமும் அதன் நாகரிகமும் அவர்களின் காலத்திற்கு மிகவும் முன்னேறியவையாக இருந்தன. அந்த காலத்திலேயே மக்கள் அந்த நகரத்தை திட்டமிட்டு பெருங்குளம் அந்த மாதிரி அந்த குளத்துக்கு பக்கத்தில் அறைகள், உடை மாற்றும் அறைகள் அந்த மாதிரிலாம் அப்பயே கட்டியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் இதிலேருந்து அப்படின்னா, பழங்காலத்துலேயும் மக்கள் வந்து அப்பயே திட்டமிட்டு வீடுகள்லாம் கட்டியிருக்காங்க. சுட்ட செங்கற்களால் கட்டியிருக்காங்க. மக்கள் வந்து ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்காங்க. அவங்க பயன்படுத்தின பொருள்களையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது. இந்த மாதிரி ஆய்வாளர்கள் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு சில நிகழ்வுகளையெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது. நீங்களும் இந்த வயசுலையே உங்கள் ஊரில் எங்கேயாவது கிடைச்ச பழங்கால பொருள்களையெல்லாம் நீங்கள் இப்போயே சேமித்து பழக்கணும். பழங்கால நாணயங்கள், பல வகையான ஸ்டாம்ப் கலெக்ஷன் செய்யலாம். ரூபா நோட்டுகளையெல்லாம் சேமிக்கலாம். அடுத்து பழங்கால பொருள்கள் வந்து இப்போ இது டிவி, நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கப்போ உங்களுக்கு ரேடியோ அதெல்லாம் கூட உங்களுக்குலாம் தெரியாது. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தகவல் கேட்கணும், செய்தி கேட்கணுன்னா ரேடியோ தான். அந்த ரேடியோவே பெரிய அதிசயமாக இருக்கும். இப்போ வகை வகையான ரேடியோ, எஃப்எம், செல்லையே எல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்து ரேடியோ இதெல்லாம் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். அதனால தான் சில பேர் வந்து அதெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, பாதுகாத்து வைக்கிறாங்க. இப்போ காந்தி பயன்படுத்தின பொருள்களையெல்லாம் ஏலம் விட்டால் எத்தனையோ கோடிக்கு போய்கிட்டு இருக்கு. அதை பெரிய பெரிய வசதியாக இருக்கவங்க அந்த பொருளை ஏலம் எடுத்து அவருடைய கண்ணாடி, அவருடைய உடைகள், அவர் பயன்படுத்தின புத்தகங்கள் அந்த மாதிரிலாம் வந்து எத்தனையோ கோடி கொடுத்து ஏலம் போட்டு வாங்கி அவங்க வீட்டில் வச்சுக்கிறாங்க. அதுக்கு என்ன இதுன்னா, அவங்க பயன்படுத்தின பொருள் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை அவங்க அடைஞ்சிக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து நம்ம விலை கொடுத்து அதிகமான அந்த மாதிரி பொருள்களை நம்ம வாங்க முடியாது. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய, நம்ம பகுதியில் ஏரியாவில் கிடைக்கக்கூடியதுகளை நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா அது வந்து நல்ல பழக்கம். ஸ்டாம்ப் கலெக்ஷன், பழைய நாணயங்கள், பழங்காலத்து பொருள்கள் இதெல்லாம் கிடைக்கிறத வந்து நீங்கள் என்ன செய்யலாம், சேமித்து வைக்கலாம். சில வகுப்பில் சில மாணவிகள் வந்து நம்ம கிளாஸில் சொல்லும்போதே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பழைய ரூபா 2 ரூபா நோட்டு, 2 காசு, 5 பைசா, 10 பைசா அதெல்லாம் வந்து சேமித்து கொண்டு வராங்க. அதெல்லாம் பாராட்டத்தக்கது தான். இப்போ நீங்கள் எந்த வயசுலே இந்த மாதிரி ஆய்வாளர்களுடைய பண்புகளை நீங்களும் வந்து என்ன செய்யலாம், தெரிஞ்சுக்கலாம். பழைய புத்தகங்கள், புத்தகங்களையெல்லாம் நீங்கள் வந்து வீட்டில் சேமித்து வச்சு அதை நேரம் கிடைக்கும்போது எடுத்து படிக்கலாம். அப்போ அறிவு வளரும். பழங்காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். சரியா?
இதனுடைய தொடர்ச்சியை வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும். ஓகேயா? பாய். இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன், அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயத்தை பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே லைட்டாக தட்டிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க.